விழுப்புரம் ரவி பாகவதர் அப்படின்னு ஒரு பக்தர் விழுப்புரத்தில் இருந்தார். அவர் பஜனை எல்லாம் பண்ணார். அதனால் பாகவதர், ரவி பாகவதர் ரொம்ப பெரியவாழ்கிட்ட குடும்பமே ரொம்ப மடத்தோட தொடர்புடையது. பெரியவாழ்கிட்ட ரொம்ப பக்தி. இவர் ஏகாதசி இவர் ஒரு பாகவதராக இருந்ததுனால ஏகாதசிக்கு போய் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுலாம் ஒரு நியதி வச்சிருந்தார். பல பேர் அது மாதிரி ஒரு நியதி வச்சுக்கிறதாவது நமக்கு வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போகணும், இதை பண்ணால் அது பண்ணலாம், ஒரு சட்டம் மாதிரி சொல்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. யார் வேணால் எப்போ வேணால் என்றைக்கு வேணால் இதெல்லாம் பண்ணலான்னு நினச்சிருந்தா ஒருத்தரும் நல்ல காரியத்துக்கே போக மாட்டோம். இன்னன்னைக்கு இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு சட்டமாக சொல்லிட்டா வேறு வழி இல்லாதையானு பண்ணுவோம். அது மாதிரி தான் ஒரு நியதி வச்சுக்கிறது. பிரதோஷம்னா கோவிலுக்கு போகிறது, இன்றைக்கின்னா இந்த பண்ணுறது, இந்த நல்ல காரியங்களுக்கு நாம் ஒரு காரணம் வச்சுக்கிறதுக்கு. ஏகாதசின்னா சாப்பிடாததுக்கு, கிருத்திகைன்னா உபவாசம் இருக்கிறது. காரணம் என்ன? நினச்ச போது உபவாசம் இருக்கலான்னா நாம் உபவாசமே இருக்க மாட்டோம். கிருத்திகை அன்னைக்கு உபவாசம்னா வேறு வழி இல்லாதையானும் பட்டினி கிடப்போம். அதனால தான் நமது சாஸ்திரம் இதெல்லாம் ஒரு சட்டம் மாதிரி நியமமாக சொல்லித்து. இவர் அதை போல் ஏகாதசி அன்னைக்கு பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுன்னு ஒரு நியமம் வச்சுருக்கார். ஏகாதசி வந்து தரிசனம் பண்ணுவார். அதனால் இவரை பார்த்தோன்னே மடத்தில் இருக்க வழக்கெல்லாம் ரவி வந்துட்டாலே ஏகாதசி வந்துருத்தோம்பா, இவர் வந்தார்னாலே ஏகாதசி ரவின்னு. அப்படி இருக்கிறவருக்கு ஒரு நாளைக்கு ஏகாதசி இல்லை, கார்த்தால என்னமோ பெரியவா அவளோட குரல் காதில் கேட்கறது. உடனே வந்து என்ன பாரு, உடனே கிளம்பி வா, உடனே வந்து பாரு, என்ன உடனே காஞ்சிபுரம் வா, பாரு பாருன்னு காதில் பெரியவா வந்து சொல்கிறாப்புல இவருக்கு ஒரு ஏதோ ஒரு பிரமை அப்படின்னு வச்சுக்கலாம். இவர் பார்த்தார், இது என்ன திடீர்னு காதுகிட்ட ஏதோ பெரியவா வந்து பேசுகிறாப்புல இருக்குது, இது வெளியில் யாரன்னு சொன்னால் நம்புவாடா தெரியும். ஆனால் என்ன ஆயிடுத்து, இந்த பெரியவா உடனே கிளம்பி வந்து பாரு, உடனே கிளம்பி வந்து பாருன்னு ஒரு ஆர்டர் போடுறாப்புல இவருக்கு தோணினோன்னு இவர் பார்த்தார். இதை விளையாட்டாக எடுத்துக்கல. சரி, இது என்னமோ ஏதோ காரணம் இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணார், நேராக வீட்டில் கிளம்பினர். இவர் சாப்பிட்டு விட்டுட்டு கார்த்தால ரெடியாக படுத்துக்க போகிற சமயம், ரெஸ்ட் எடுத்துக்க, அப்போ தான் இது மாதிரி காதில் விழுறது. உடனே என்ன பண்ணார், பையை தூக்கினார், நான் காஞ்சிபுரம் போய்ட்டுறேன் அப்படின்னார். வீட்டில் சொல்லிவிட்டு பஸ் ஏறி காஞ்சிபுரம் வந்துட்டார். இவர் காஞ்சிபுரம் வரதே பெரியவா அப்போ தான் தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுண்டு தரிசனம்லாம் கொடுத்துட்டு ரெஸ்ட்டுக்கு போகிறா, உள்ளே போய் படுத்துக்க போகிறா. அந்த சமயம் இன்னும் யாரோ ஒருத்தர் 2 பேர் இருக்கா. அவள் தரிசனம் முடிஞ்சுடுத்துனா பெரியவா உள்ளுக்குள்ளே போயிடுவா, கதவை சாத்தின்னு உள்ளே போயிடுவா. இவர் இப்படி போகிறதே பார்த்தோன்னே பெரியவாள்கிட்ட கைங்கர் மேலே, இவர் தான் அடிக்கடி வந்துன்னு இருக்கார் தெரியும் இல்லையா. உடனே என்னடா ஏகாதசி இன்னைக்கு வந்திருக்க, ஏகாதசி அன்னைக்கு அப்படின்னு. உடனே அவர் சொன்னால் இல்லை ஏகாதசி இல்லை, நீங்கள் என்னமோ பெரியவாளை பார்க்கணுன்னு தோணித்து, உடனே பார்த்தா தேவையில்லை பண்ணு, அதனால வந்தேன் அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், அப்படியா, சரி சரி சீக்கிரம் வந்து பார்த்துக்கோ, அப்புறம் பெரியவா இப்போ தான் தென்னேரம் காத்தாலேருந்து உட்காந்துருக்கா, உள்ளே போயிட்டேன்னா அப்புறம் எப்போ தரிசனம் கிடைக்குமோ கிடைக்க தெரியாது, உடனே வந்து பாரு அப்படின்னு. இவர் சொன்னார், நான் சட்டை எல்லாம் போட்டுருக்கேன், நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்சு பண்ணிட்டு கை காலெலாம் அலம்பிண்டு அப்புறம் தான் வந்து தரிசனம் பண்ணுவேன் அப்படின்னு. இது சொன்னோன்னா அவர் சொன்னார், இவர் நீ போய் ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிட்டு கை கால்கள்லாம் அலம்புறதுக்கு கொடுத்துக்குள்ள உள்ளே போயிட்டாருன்னா அப்புறம் தரிசனம் கிடைக்காத போயிடும். நீ இப்போ இப்படியே வந்திருக்க பார்த்துடும், அதுக்கப்புறம் நீ போய் எல்லாம் பண்ணிட்டு ஒரு தரம் பார்த்துடும், அதுக்கப்புறம் நீ போய் கை காலெலாம் அலம்பிட்டு என்ன வேணா பண்ணிட்டுவா, அதுக்கப்புறம் உனக்கு அதிர்ஷ்டம் வந்துன்னா பார்த்தா பாரு, இல்லைன்னா விடு, அதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு. அவர் இல்லை இல்லை, நான் அந்த நியமம் மாறினாக்க எனக்கு பெரியவாளை பார்க்கணுங்கிறத விட பெரியவாளுக்கு பிடிச்சாப்பில் பார்க்கணும் தான் எனக்கு முக்கியம், அதனால் நான் அதை இப்படியே வரமாட்டேன் பெரியவா முன்னால் அப்படின்னு. இப்படி இவர் தகராறு பண்ணோன்னு அவர் கோவம் வந்துருத்து. உடனே சொன்னார், உனக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டம் இல்லை போன்னு. டெஃபினட்டாக இப்போ பெரியவா உள்ளே போயிடுவா, உள்ளே போனால் அப்புறம் எப்போ வருவா தெரியாது, நீ மெனக்கிட்டு வந்திருக்கியே அடிக்கடி வரவனாச்சேங்கிறதுக்காக நல்லது சொன்னேன், நான் சொன்னது உனக்கு லட்சியம் இல்லை, கேட்ப புரியாதமாக இருந்தீங்கன்னா நீ பெரியவாளை அப்போ இன்றைக்கி கிடையாது, போ எக்கேடு கட்டு போ அப்படின்னு அவர் உள்ளே போயிட்டார். இவர் போனார், டாய்லெட்லாம் போயிட்டு இவர் கை காலெல்லாம் முன்னாடி வீதிட்டு வந்தாக்க கதவை சாத்திட்டு பெரியவா உள்ளே போயிட்டார். போனால் அந்த கைங்கர் மன்னர் வெளியில் வந்தார். இவர் மட்டும்தான் நின்றுருக்க, ரவி மட்டும் நின்றுருக்க, ஏன்னா எல்லாரும் தரிசனம் முடிஞ்சு போயாச்சு. இவரை பார்த்தோன்னே கதவை சாத்தியிருந்தோன்னே
கைங்கரியம் பண்ணுறவருக்கு ஒரு சந்தோஷம், ஏன்னு தான் சொன்னபடி நடந்து கொடுத்தேன்னு. உடனே சொன்ன, பார்த்தியா நீ இத்தனையும் வண்டு வரத்துக்குள்ளே கதவை சாத்திடுவான்னு சொன்னேன்னா நான் சொன்னதை கேட்கலையா, போய் நின்றுட்டே இரு, கதவை பாரு, வெறும் கதவை பாரு அப்படின்னு. உடனே இவர் சமாளித்தார், பரவாயில்ல நான் நின்னாலும் நிற்கிறேன், எத்தனை நேரம் ஆனாலும் மட்டும் பெரியவா வெளியில் வந்து தரிசனம் கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லைன்னாலும் எனக்கு பரவாயில்ல அப்படி இப்படின்னு சமாளித்தார். சமாளித்தா அவருக்கு இன்னும் கோவம் வந்தது. அந்த அப்பவும் திமிர பாரு, பதில் மட்டும் என் பதிலுக்கு வேல் சொல்கிறேன், நான் உனக்கு நல்லது தானே சொன்னேன், அப்படியே வந்து ஒரு தரம் பார்த்துட்டுப்போ அப்புறம் முடிஞ்சால் பார்த்துக்கோன்னு தான் சொன்னேன். அப்படி தகராறு 2 பேருக்கும் நடந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே உள்ளேருந்து கைத்தட்டல் கேட்டுது. கைத்தட்டல் கேட்டுதா, இந்த கைங்கரியம் பண்ணுறவர் இவரோட சண்டை போடுறதுல இருக்கிற வழியே உள்ளேருந்து கை சத்தம் வந்ததை கேட்கல. உடனே கூட இருக்கிற செக்யூரிட்டி அனுசர, ஐயா உள்ளேருந்து பெரியவங்க கை தட்டுறாங்க, பெரியவங்க கூப்பிட்றாப்பில் இருக்குன்னு. பெரியவா யாரேன்னு கூப்பிட்னா கையை தட்டி கூப்பிடுவா, பெரியவா கூப்பிட்றான்னு இவர் கைங்கரியம் பண்ணுறவர் உள்ளே போனார். கதவை திறந்துன்னு உள்ளே போனால் பெரியவா கேட்குறா, வெளியில் யாரானா வந்திருக்காளான்னு, யாரான பார்க்க வந்திருக்காளா அப்படின்னு. இது இந்த பேச்சு குரல் உள்ள கேட்டுருது பெரியவாளுக்கு. இது பார்க்க வந்திருக்கான்னு சொன்னால் இப்போ திருப்பி பழையபடி கதவை திறந்துன்னு இனிமேல் கூட்டம் திரும்பி வர ஆரம்பிச்சுடுத்துன்னா பெரியவா போய் ரெஸ்ட்டுக்கு போனால் தான் மற்றவாளுக்கு கைங்கரியம் பண்ணுறவாளுக்கு ரெஸ்ட்டுக்கு போக முடியும். அதனால் அவர் இல்லை இல்லை யாரோ வந்தவா பண்ணுவா அப்படின்னு ஏதோ சமாளித்தார். பெரியவா விடலை, நீ யாரோட பேசியிருந்தேன்னா. வேற வழி இல்லை, பதில் சொல்லி ஆனோம். இல்லை இல்லை அந்த விழுப்புராம்பி வந்திருக்கான், அவனோட பேசியிருந்தேன் அப்படின்னா. இந்த அவன் வேற யாரான்னு இருக்காளோ அவன் ஒருத்தன் இருக்கானு. இல்லை இல்லை எல்லாரும் போயாச்சு, அவன் ஒருத்தன் தான் நின்றுருக்காங்க. உடனே பெரியவா சொல்றா, நீ என்ன பண்ணு, அவனை உள்ளே இழிச்சுடுவான்னு. அவனை உள்ளே இழிச்சுடுவான்னு. இரு பாவம், இது என்ன அது, இவரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாக்க இன்னும் உள்ளே கூப்பிட்டு வேற விஐபி தரிசனம். உடனே இவர் வெளில வந்து உன்னை கூப்பிட்றா உள்ள அப்படின்னு. என்ன இவர் தோது போயிட்டாரு இல்லையே, பாவம் கோவம், உள்ள கூப்பிட்றா அப்படின்னு. சரி இவர் போனார். உள்ளே போனால் பெரியவா அப்படி செவத்தில் சாஞ்சிண்டு விஸ்ராந்தி பண்ணிட்டு இருக்கா, காலை நீட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கா. இப்படி படுக்காதையும் போஸ்டில் இருக்கா. சின்ன ரூமு, இந்த கதவுகிட்ட இவர் நின்றுருக்கார். இந்த அழிச்சின்னு வந்தவர் நின்னர். உடனே பெரியவா என்ன பண்ணா, அவரை கையை சொடக்கி நீ வெளியில் போனா, அழிச்சுன்னு வந்துடும் நீ போ அப்படின்ட்ட. வழியில் நீ போய் அவன் வேலையை பாரு அவ்வளோதான். அவர் வேற வெளியில் வந்தார். உடனே இந்த வந்திருக்கிறவட்ட கதவை சாத்துன்னா கதவையும் சாத்தினார். பார்த்தா இப்போ 1 to 1 இதனோட ரூமில் அப்படி செவத்தில் சாய்க்காதையும் பெரியவா கால் நீட்டுன்னு இருக்கா. எய்த்தாப்புறம் இந்த ரவி நிற்கிறார். என்னன்னா கையில் பெரியவா ஜபம் பண்ணிட்டு இருக்கா, மாலையை வச்சுட்டு ஜபம் ஓடிண்டே இருக்கு. இப்படி வாழையை உருட்டின்னு இருக்கா. பெரியவா ஒன்றும் பேசலை, அவ்வளோதான். கதவை சாத்துன்னு ஜாடையில் சொன்னால் இவர் கதவை சாத்துட்டார். இவர் நின்றுருக்கார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவருக்கு வேர்க்க ஆரம்பிச்சுடுது. காரணம், இப்படி க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் பெரியவாளை எய்த்தாப்பில் இவ்வளோ க்ளோஸில் பார்த்தா அவரால் பொறுக்கு தாங்க முடியல. நீங்கள் சிலதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அந்த ரேடியேஷனை நம்மளால தாக்கு பிடிக்கிறது கஷ்டம். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயமாக வேற இருக்கு. பெரியவா தானே பேசி கேஷுவலாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரியவானுமா அப்படியே பழமாக இருக்கா, தக 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 தகன்னு கையில் ஜபமானா ஓடின்னு இருக்கு. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எதுக்கு பெரியவா உள்ளே கூப்பிட்டு நம்மளையும் கதவையும் சாத்திட்டா. இப்படி ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டே இருந்தார். பார்த்துட்டுக்க அடுத்தது என்ன ஆயிடுத்து, அங்கே இப்படி சாஞ்சின்னு ஜபம் பண்ணிட்டு இருக்கிற பெரியவா திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஆளை மறையிறது. கால் தெரியல, அப்புறம் முழங்கால் தெரியல, இடுப்பு தெரியல, அப்படின்னு ஒன்னொன்னா டிசப்பியர் ஆகுது. இவர் பார்த்துட்டு என்ன திடீர்னு பெரியவாளை காணும் உட்காண்ட இடத்துல. எவனானும் வந்தான்னா உதச்சிடுவோம் பெரியவாளை. என்ன பண்ண இதை மாதிரிலாம் ஏதானு பண்ணினா நமக்கு பயமாக தான் இருக்கும். இவர் என்ன பண்ணுன்னு தெரியல. அடுத்த ஃபியூ செகண்ட்ஸில் என்னென்ன திடீர்னு அந்த இடத்துல ஒரு கைலாசம் மாதிரி மலை தெரியுது. அதில் சிவன் உட்காந்துருக்கார்.
இது அதை விட பயம் நடுங்க ஆரம்பிச்சுடுத்து. இதுக்கு இவரே தேவையில்லை போல இருக்குது. சரி, இப்படி ஒரு ஃபியூ செகண்ட்ஸு. அடுத்தது அது டிஸப்பியர் ஆச்சு, அது மறைஞ்சு போச்சு. உடனே பழையபடி பெரியவா மாலையை உருட்டின்னு உட்காந்துருக்கிறாப்புல இருக்குது. இப்போ இது தெரிஞ்சுது. இது என்ன இப்படி பிரமையான்னு நினைக்கிறதையே உடனே திருப்பி பெரியவாளை காணும். அந்த இடத்துல அம்பாள் உட்காந்துருக்கிறாப்புல இருக்குது. காமாட்சி திடீர்னு பார்த்தா கரும்பு தெரியறது, திடீர்னு பார்த்தா பஞ்சபானம் தெரியறது, ஒன்றுன்னா தெரியறது. கடைசியில் அம்பாள் காமாட்சி உட்காந்துருக்கிறாப்புல. இப்போ பயம். அடுத்தது அதுவும் மறைஞ்சு போச்சு. திருப்பி பெரியவா உருட்டின்னு இருக்கிறாப்புல, மாலையை உருட்டுறாப்புல. இது தெரியறதே நினச்சா அது திருப்பி காணும். உடனே ஆதிசங்கரர் உட்காந்துருக்கார். அது ஃபியூ செகண்ட்ஸு அது மறைஞ்சு போயிடுது. இவர் பார்த்தார், வழியில் ஓடலான்னாலும் பயமாக இருக்குது, கதவை சக்தி இருக்குது. திடீர்னு என்னமோ மாயாஜாலம் பண்ணுறாப்புல இவர் தெரியறார். அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணாப்புல அவரை காணும். என்னமோ சிவன் தெரியறார், அவரை காணும். அம்பாள் தெரியறார், இவரை காணும். இப்படி ஒன்று மாற்றி ஒன்றா தெரியுது. இதுக்கு தான் கூப்பிட்டாளா? உடனே கிளம்பியோன்னு எதுக்கு காதில் வந்து சொன்னாப்புல இருந்தது வீட்டில் கிடந்தவர. இவருக்கு கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சு கொடுத்தோம், வேர்க்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதை வெளியில் யாரான்னு சொன்னால் பைத்தியம்பா, உனக்கு மட்டும் தெரியறாக்கும் எல்லாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னன்னு பெரியவா உட்காந்துருக்கா. இந்த முன்னால் தெரிஞ்ச சிவன், அம்பாள், சங்கரர் எல்லாரும் வரா. எல்லாரும் பெரியவாளை சுற்றி வரா. ஒன்றொன்னா பெரியவாளுக்குள்ளே போகிறது, எல்லாம் மறைஞ்சு போயிடுது. இப்படி ஒரு அபூர்வமான காட்சி. இது அத்தனையும் கிடச்சிது. இவர் பார்த்தார், இதுக்கு மேலே இருந்தால் இவர் மூச்சையாக விழுந்துருவார். அந்த ஸ்டேஜுக்கு போயிடுத்து. அந்த ஸ்டேஜ் வந்தோன்னு பெரியவா என்ன பண்ணார், கண்ணை திறந்துட்டு போயிட்டு வா. அவ்வளோதான். திரும்பி பார்க்காத விழுப்புரம் ஓடினவர் தான் அவர். தன்னோட இந்த அனுபவத்தை வர்ணிக்கிறார். ஆச்சரியமாக இருந்தது. பெரியவா தெரிஞ்சா மாறி மாறி ஒவ்வொன்றா சீன் வருது. பெரியவா தெரியுறா, திடீர்னு பார்த்தா பெரியவா இருக்கிற இடத்துல சிவன் தெரியுற, திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல பெரியவா தெரியுறா, திருப்பி அம்பாள் தெரியுற, ஆதிசங்கர் தெரியுற. கடைசியில் எல்லாம் சுற்றி பெரியவாளுக்குள்ளே போயிடுத்துனா என்ன அர்த்தம்? வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் இது உள்ளே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோ. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. சொன்னவர் வியாசர், பொய்யா சொல்லியிருப்பார். எல்லாம் ஒன்றும் இதுக்குள்ளே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோன்னு இவருக்கு காமிக்கிறாப்பில், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாப்பில் இந்த விஷயம் உண்டு அவளை சொல்கிற. அதனால் அந்த பெரியவாளுக்குள்ளே எல்லாம் அடக்கம். அதை பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த குருவுக்குள்ளே அத்தனையும் அடக்கம். அது அடங்கி இருக்குங்கிறத நம்ம உணரணும், அவ்வளோதான். நாம் புரிஞ்சுக்கணுமே வெளியே. இப்போ இந்த ரவி பாவதர் காமிச்சப்பறம் உடனே போகிறவா வரவாளுக்கெல்லாம் எல்லாருக்கும் காமிக்கணுமான்னு தேவையில்லை. யாரோ ஒரு ரவிக்கு, ஒரு பிரகலாதனுக்காக அவதாரம் பண்ணினது தானே அத்தனை பேரும் நரசிம்மன் உலகம் முழுக்க என்ன அத்தனை பேருக்கும் நரசிம்மராக வந்தாரன்னு தோணப்பொழுதுண்டு இல்லை. யாரோ ஒரு பக்தர்களுக்காக பகவான் கொடுக்குற காட்சியை அத்தனை பேருக்கும் இருக்குது. பகவத்கீதை எதுக்கு எல்லாரும் வேணும்? அர்ஜுனனுக்கு சொன்னது தானே, நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அர்ஜுனனுக்கு தானே உபதேசம் பண்ணார் அப்படின்னார். அர்ஜுனனுக்காக உபதேசம் பண்ணார்ப்பா, ஆனால் அதோட பர்பஸ் வேற. அர்ஜுனனை சண்டை போட வைக்கணும்னா ஓங்கி தள்ள 2 தட்டி மரியாதையாக சண்டை போடுன்னே சொல்லியிருக்கலாம். இதுக்கு 700 ஸ்லோகம் சொல்ல வேண்டாம், கீதை உபதேசம் பண்ண வேண்டாம். ஒரு ஹிரண்யகசிபு அழிக்கணும்னா இனிமேல் இப்போ நரசிம்மரா வந்து இனிமேல் பிரகலாதனை இத்தனை கஷ்டப்படுத்தி படுத்த வேண்டாம், ஆன் த ஸ்பாட்டு தீர்த்து கட்டி இருக்கலாம். ஏன்? அப்போ பகவான் அவதானம் பண்ணுறதும் எல்லா காரியங்களும் லீலைகளும் பண்ணுறதும் ஏதோ ஒரு பக்தர்களுக்காக பண்ணுறாப்புல தெரிகிறதே வழிய அதை உத்தேசித்து பல பேருக்கு. ஸோ இப்போ அத்தனை பேரும் நமக்கெல்லாம் அந்த பாவம் வரணும், பெரியவாளுக்குள்ளே எல்லாம் அடக்கம் அப்படிங்கிறது. பெரியவாளுக்கு நம்ம பண்ணுறது அத்தனை தேவர்களுக்கும் பண்ணிடுது. ஸ்ரீருத்ரத்தில் பரமேஸ்வரன் சொல்கிறது, தேவானாகும் ஹிருதயேபியோ நமஹா அப்படின்னு. இனிமேல் 33 கோடி தேவர்களாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு அத்தனையும் உயிராக என்ன இருக்குன்னு, ஏ பரமேஸ்வரா நீ தான்னு வேதம் சொல்லுது.
அதை போல தான் இங்கேயும் எவ்வளவு பலவிதமான நாமரூபங்களில் கடவுளாக நமக்கு தெரிஞ்சாலும் அதுக்கு அத்தனையும் மூலமாக இருக்கிற அந்த பரம்பொருள் சக்தி சாட்சாத் குரு வடிவத்தில் வந்து நாம் உணர்றாப்பில் வந்து பெரியவா அப்படின்னு தெரியுது. இப்படி பெரியவா பல சந்தர்ப்பங்களில் பல பேருக்கு தன்னோட உண்மை வடிவத்தையும் காமிச்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது. மலைக்கோட்டையில் இருந்த அந்த அம்மாவும் ரொம்ப பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி தான். இந்த லேடிஸ்லாம் வந்தால் என்ன பண்ணா, சுமங்கரிகள்லாம் பெரியவாளுக்கு ஆரத்தி எடுப்பா, கற்பூர ஆரத்தி காமிப்பா, மங்கள ஆரத்தி எடுத்து காமிக்கிறது மடத்தில் ஒரு வழக்கம். இந்த அம்மா இறங்கி வந்து தரிசனம் பண்ணி ஆரத்தி எடுக்கணும்னு தட்டில் கற்பூரம் குங்குமத்தை வச்சு இப்படி பத்தி கிழிக்க ஆரம்பித்தா, இப்படி தரிசனம் கொடுத்து இந்த பெரியவா கதவை சாத்திட்டா. கதவை சாத்தினா நம்ம லேடிஸோட சென்டிமெண்ட்ஸு கேட்பானே, உடனே நம்ம ஆரத்தி எடுக்கிறதுக்கு கிளம்புறதே பெரியவா கதவை சாத்தினா ஏதோ என்னமா ஆகிடும், மாமாவுக்கு ஏதோ ஆகிடும், அவளுக்கு கற்பனைக்கு தான் கேட்பானே பொம்னாட்டிகளுக்கு. அழ ஆரம்பிச்சிட்டா. இது இப்படி அழுதாக்க உள்ளுக்குள்ளே இருக்கிறவருக்கு தெரியாதா? உடனே அவர் என்ன பண்ணார், கூட இருக்கிறவாள்கிட்ட அவள் மலைக்கோட்டைக்காரிகிட்ட சொல்லு, அவள் எனக்கு ஆரத்தி எடுக்கணும்னு எல்லாம் ரெடி பண்ணா, கதவை சாத்திட்டா, அவள் தானே அழுதுண்டுக்கு போகிறா, அவளை என்ன பண்ணு, எனக்கு எடுக்கிற ஆர்த்தியை கோவிலில் போய் காமாட்சிக்கு எடுத்துட்டு ஆற்றுக்கு போக சொல்லுவோம்னா. வெளில வந்து சொன்னார், மாமி நீங்கள் உங்களை கோவிலில் போய் காமாட்சிக்கு ஆரத்தி எடுத்துகிட்டு பெரியவா போச்சிட்றா அப்படின்னார். இது பெரியவா உத்தரவு அப்படின்னோடனே வேறு வழி இல்லை. இந்த அம்மா கோவிலுக்கு போனால் கோவிலில் போய் ஆரத்தி எடுக்கலான்னா அந்த சமயம் அங்கேயும் கதவை சாத்த போகிறது, அந்த நெக்கில் தான் போகிறான். உடனே சொன்ன பெரியவா ஆரத்தி எடுக்க சொன்னா உடனே கதவை திறந்துருந்து ஆரத்தி எடுத்தா. இவ ஒன்றும் கவனிக்கலை, ஒரு பச்சை புடவை கட்டி அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கு, அவ்வளவுதான். இது பெரியவா சொன்னாங்கிறதுல தான் வரா. அதுக்கு மேலே மனசுக்குள்ளே என்ன எண்ணம் அப்படின்னு அந்த விசாரம், நம்ம பெரியவாளுக்கு ஆரத்தி எடுக்க முடியாத கதவை சாத்திட்டாளே அப்படின்னு அதுவே வருத்தம். இவ காமாட்சிக்கு ஆரத்தி எடுத்துட்டு என்ன பண்ணா, திரும்பி மடத்துக்கு வந்தா பெரியவா கதவை திறந்துன்னு உட்காந்துருக்கா. உள்ளுக்குள்ளே இவ பார்த்தா இப்போவான ஆரத்தி எடுக்கணும். உடனே திருப்பி தட்டிலேருந்து கற்பூரத்தை எடுத்து எல்லாத்தையும் வச்சு இப்படி ஆரத்தி எடுத்து இப்படி காமிக்க ஆரம்பித்தாலோ இல்லையோ, திடீர்னு என்ன ஆயிடுத்துன்னு பெரியவாளை காணும். என்னன்னு, கோவிலில் பார்த்த காமாட்சி உட்காந்து அதே பச்சை கலர் புடவையோடு எல்லாம் அப்படி கோவிலில் மூலஸ்தானம் உட்காந்துருக்குறாப்புல இருக்குது. இந்த அம்மாவுக்கு கண்ணை தொடச்சுண்டா திருப்பி ஆரத்தி எடுத்து பார்த்தாக்க பெரியவா உட்காந்துருக்கா. வேற ஒன்றும் பண்ணலை, அங்கேருந்து பார்த்து சிரிக்கிறா. என்ன அப்படின்னு அப்புறம் கேட்குறா, நான் அவளை ஆரத்தி எடுத்துட்டு ஆற்றுக்குன்னா போச்சேன்னே, எதுக்கு இங்கே வந்தா திரும்பி? உடனே அந்த அம்மா சொன்னா, இல்லை பெரியவாளை ஆரத்தி எடுக்க வந்தேன், பெரியவாளை ஆரத்தி எடுக்கலான்னா கதவை சாத்தி எடுத்தோம், அது மனசுக்கு ரொம்ப தாபமாக இருந்தது. பெரியவா சொன்னானே காமாட்சிக்கு ஆரத்தி எடுத்தேன், இருந்தாலும் பெரியவாளுக்கு ஆரத்தி எடுத்தால் தான் எனக்கு மனசு சாந்தி ஆகும் போல இருந்து, அதனால திரும்பி வந்தேன்னா. ஆனால் இங்கே என்ன எடுத்துன, பெரியவாளுக்கு ஆரத்தி எடுத்தால் அங்கே திடீர்னு பெரியவாளை காணும் அம்பாளை உட்காந்துருக்கான்னா வேறு ஒன்றும் இல்லை. இங்கே எடுத்தான்னு அங்கே எடுத்தான்னு, காமாட்சிக்கு எடுத்தான்னு மீனாட்சிக்கு எடுத்தான்னு, எங்கே எடுத்தான்னு இருக்கிறது உள்ளுக்குள்ளே ஒரே விஷயம். நமக்கு தான் அஜ்ஞானம், இந்த பேத புத்தி நம்மள்கிட்ட தான் இருக்குது. இது தனி அது தனி, இப்படி இந்த பேத புத்தி வரத்துனால என்ன ஆயிடுதுன்னு அதுக்கப்புறம் உடனே கம்பேரிசன், இது பெருசா அது பெருசா, இது வசதி அது மட்டும், இந்த வேண்டாத விவகாரம் முழுக்கள் அப்போ தான் வரும். அதனால தான் சங்கரன் என்ன சொன்னார், இந்த ரெண்டுங்கிறதையே விட்டுடுவோன்னு, அத்வைதம் ரெண்டு இல்லை அப்படின்னு. இருக்கிறதே ஒன்று தான் அப்படின்னா இது வசதியா இது தாழ்த்தியா இது பெருசா இது சின்னதா கம்பேர் பண்ணுறதுக்கே வேலை கிடையாது. இருக்கிறது எல்லாம் ஒன்று தான் அப்படின்னா ஒரே சக்கரை தான். ஆனால் அது என்ன பண்ணுறது, என்ன கடலை மாவோடு சேர்ந்தா மைசூர் பாகா இருக்குது, லட்டாக இருக்குது, கோதுமையோடு சேர்ந்தா அல்வாவாக இருக்குது, பாலோடு சேர்ந்தா மில்க் கேக்காக இருக்குது. நீங்கள் எதை வாயில் போட்டுனாலும் என்ன பண்ண போகிறது, திதிக்கு தான் போகிறது. அது ஜிலேபியை போட்டினாலும் ஒரே திதிப்பு தான், லட்டை போட்டினாலும் ஒரே திதிப்பு தான், அல்வா போட்டாலும் ஒரே திதிப்பு தான். அனுபவம் என்னமோ ஒன்று தான். ஸ்வீட்டு அந்த திதிப்பு சாப்பிட்டோங்கிற அனுபவம் எல்லாருக்கும் ஒன்று தான். என் வாயில் ஒரு தினசா திதிக்கும், உங்கள் வாயில் ஒரு தினசா திதிக்காது. எல்லாருக்கும் அனுபவம் ஒன்றே அனுபவம் தான். அனுபவத்தில் வித்தியாசம் கிடையாது.
ஆனால் பேரில் மட்டும் வித்தியாசமாக இருக்குது. நாமத்தில் வித்தியாசம், உருவத்தில் வித்தியாசம். லட்டுன்னா உருண்டையாக இருக்குது, மைசூர் பாகன்னா டைமண்டாக இருக்குது, அல்வான்னா இப்படி இருக்குது, இதை பார்த்தா ஷேப்பாக இருக்குது, அது பார்த்தா எல்லோவாக இருக்குது, ஒவ்வொன்றும் ஒரு கலரில் இருக்குது. நாமம் ரூபம் வித்தியாசப்பட்டால் கூட உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வீக தன்மைங்கிறது ஒன்று தான். அந்த அனுபவம் யாராக இருந்தாலும் ஒன்று தான். இதுதான் அத்வைதம் சொல்றது. அதனால் வெளியில் இருக்கிற பேரை நாமரூபத்தை வச்சுண்டு நீ கம்பேர் பண்ணிட்டு திண்டாடாத, உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை பாரு அப்படின்னு. நீங்கள் சர்க்கரையாக போட்டுருந்தாலும் ஒன்று தான், இல்லை எதை போட்டுருந்தாலும் ஒன்று தான். அப்படி எல்லாமாவும் இருக்கிற அந்த பரம்பொருள் ஒன்றாக இருக்கிறது தான் பலவாக விரிஞ்சிருக்கு அப்படிங்கிற. ஏகன் அநேகன் இறைவனடி போற்றி. மாணிக்க வாசகர் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறது. அவன் ஏகன் தான்ப்பா, ஒன்று தான்ப்பா அப்படின்னு. அடுத்த வார்த்தை என்னென்ன, நேர் கான்ட்ராஸ்ட், அநேகன். என்ன இந்த ஊரில் போனாக்க கபாலீஸ்வரங்கிறார், அந்த ஊரில் போனால் சுந்தரேஸ்வரங்கிற, இந்த ஊரில் போனால் ஜம்புகேஸ்வரங்கிற. அப்போ இவரா அவரா யாருன்னர்? பேரை வேணா என்ன வேணா சொல்லிக்கோ, விஷயம் ஒன்று தான். அதனால் ஏகன் அநேகன் இறைவனடி போற்றி. அந்த இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏக வஸ்து அதுவே அநேகமாக இருக்குது. அந்த அநேகத்துக்குள்ளேயே ஏகமும் இருக்குது, ஏகமே அநேகமாக விரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கிற அந்த ஏக வஸ்து தான் சாட்சாத் பரம்பொருளான பெரியவான்னு சொல்லி, அந்த பெரியவாள் அந்த சக்தி, அந்த பராசக்தி அப்படின்னு சொல்லி அந்த பெரியவாளை நாமும் வழிபடுவோம். இது மாதிரி எண்ணத்தில் வழிபட்டோம் அப்படின்னா நம்மள்ட்டையும் இருக்கிற அந்த பேத புத்தியெல்லாம் போய் எல்லாத்தையும் சமமாக பார்த்து நாம் எல்லாத்தையும் அன்புமயமாக இருக்கக்கூடிய மிக உயர்ந்ததான ஞான நிலையை அடைவோம் அப்படின்னு சொல்லி, அதுக்கு எல்லாம் வல்ல பராசக்தியான தாயுமானவரான பெரியவா அனுகிரகம் மட்டும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும். மகா பெரியவாவுடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு சம்பவங்கள், அதுவும் குறிப்பாக நவராத்திரி நேரம் நிறைய நவராத்திரி கச்சேரியெல்லாம் மடத்தில் ஏற்பாடு செய்கிற டிவிஆர் சாரியை பற்றி இந்த நவராத்திரி நேரத்தில் அவரை நினைவுபடுத்தி, அவருடைய குழந்தைக்கு வாக்கு வன்மையை கொடுத்த அற்புதமான மகான் என்பதாக நிறைய செய்தியை சொன்னார்கள். இன்றைக்கு நான் ஒவ்வொரு வருஷமும் காஞ்சி மடத்தில் காமகோடி பீட விருது பல வருஷமாக நிறைய தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற நிறைய பெருமக்களுக்கு பெரியவாட்ட போய் உத்தரவு வாங்கி நிறைய பேருக்கு அந்த நிகழ்வை நடத்துவது வழக்கம். அந்த அடிப்படையிலே புதுப்பெரிவாருடைய 78வது ஜெயந்தி போது, மாமி ஜலம் இருக்கு உட்கார் இருக்கு மாமி ஒரு நிமிஷம் உட்கார். புதுப்பெரிவாருடைய 78வது ஜெயந்தியின் போது பல்வேறு பேருக்கு விருது அந்த பட்டியல் தயார் செய்கிற பொழுது புதுப்பெரிவா என்னட்ட சொன்னார், நிறைய பேருக்கு நம்முடைய டிவிஆர் சாரி என்கரேஜ் பண்ணுறார். இந்த 78வது ஜெயந்தி 78 பேரில் டிவிஆர் சாரி பெயரையும் சேருன்னு புதுப்பெரிவா இடத்துல சொன்னார். பாலப்பெரிவா கிட்ட சொன்னது ஒரு 2-3 பேரை அவர் சஜஸ்ட் பண்ணார். அதில் காமாட்சி அம்மன் கோவில் பக்கத்தில் இருந்து நிறைய வருஷம் மகாபெரிவாளுக்கு புதுப்பெரிவா பாலப்பெரிவாள்லாம் அந்த சாதுர்மாசிய விரதம் முடிஞ்சு வெளியே கிளம்புகிற பொழுது அவர் ஸ்லோகம் சொல்லி அனுப்புகிற ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்ற அடையபலம் ராமகிருஷ்ண தீட்சிதர் அவருக்கு அவருடைய பேரை அந்த விருது பட்டியலில் சேருன்னு பாலப்பெரிவா சொன்னான். இன்னைக்கு அண்ணா அந்த டிவிஆர் சாரியை சொன்னபோது எனக்கு அடையபலம் ராமகிருஷ்ண தீட்சிதரும் டிவிஆர் சாரியும் நினைவுக்கு வந்தார்கள். இன்றைக்கி 2 பேருமே இந்த உலகத்தில் இல்லை. இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த காஞ்சி காமகோடி பீட ஆஸ்தான வித்வான் நிறைய பேருக்கு டிவிஆர் சாரி மூலமாக பெரியவா நிறைய பேர் கொடுத்திருக்கிறார். அந்த தகவலை எல்லாம் ரொம்ப அற்புதமாக அந்த குழந்தைக்கு வாக்கு வன்மையை கொடுத்த செய்தி. அதே போல் விழுப்புரம் அம்பி கதையெல்லாம் சொன்னார். எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான செய்தியாக அது இருந்தது. ஏன்னா மகாபெரிவாளை நேருக்கு நேர் பார்த்த வாழ்க்கெல்லாம் 1987லேருந்து 2000 வரைக்கும் காஞ்சிபுரத்தில் நான் ரிப்போர்ட்டராக இருந்தேன். இப்போ தினந்தோறும் மடத்துக்கு போகிற ஒரு பாக்கியம்,
அதுவும் குறிப்பாக நான் அடிக்கடி அப்போல்லாம் சொல்லுவேன். அப்போ வந்து மகாபரிவாளை பார்த்தபோது ஏதோ கிழவர் உள்ள உட்கார்ந்துருக்காருன்னு நினச்சிருந்தோம். இப்போ தான் அவர் விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையா அவர் போன பிற்பாடு ஐயோ அவர் கூட நம்ம எப்படிலாம் இல்லை இருந்தோமே என்கிற அந்த பழைய நினைவுகள் எல்லாருக்குமே இருக்கும். மகாபரிவாளை சந்தித்த அனுபவங்கள் வாய்ந்திருக்கிற மூத்த பெருமக்களுக்கு இருக்கும். அது மாதிரி திருவானைக்காவல் தாடங்க பிரதேசிக்கும் போது நான் வந்து அருள் எனும் நதியில்னு ஒரு புத்தகம் வெளியிட்டேன். மகாபரிவா, பாலபரிவா, புதுப்பெரிவா, பாலபரிவா 3 பேருடைய அருளுரைகளை தொகுத்து அன்னைக்கு வந்து தாடங்க பிரதேசத்தில் பாம்பே சிஸ்டர்ஸோட கச்சேரி வச்சு அன்னைக்கு எழுத்தாளர் பாலகுமாரன், எழுத்தாளர் கோவி மணிசேகரன், ஓவியர் மணியன் செல்வன், அதே போல கவிஞர் இளந்தேவன், இந்த 4 பேருக்கு அங்கே திருவானைக்காவலில் ஹானர் பண்ணோம். அந்த விழா முடித்து நான் காஞ்சிபுரத்துக்கு போய் மகாபரிவாளை தரிசனம் பண்ணிட்டு இந்த புத்தகத்தை கொடுக்கலான்னு போன பொழுது அப்போ வந்து மகாபரிவாளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. புதுப்பெரிவா வரல, பாலபரிவா தான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தார். தாடங்க பிரதேசம் நிற்கும் போது அன்னைக்கு பாலபரிவா புத்தக வெளியிட அப்போதைய கலெக்டராக இருந்த விஜயகுமார் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார். அன்றைக்கி அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் மகாபரிவாட்ட போய் அந்த மேலாளர் உள்ளே உட்காந்து நிற்கும்போது கையில் கொடுத்துட்டு எனக்கு கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ண மாட்டாரான்னு அப்படின்னு உள்ளே ஏங்கிட்டு இருந்தது. அவர் கையை தூக்கவே இல்லை, இப்படியே இருந்துகிட்டே இருந்தார். திருப்பி சத்தம் போட்டு மடத்தில் இருக்கிற அந்த பாலு சந்திரன், அவர் சந்திரன் கூப்பிட்டு சத்தமாக சொன்ன நம்ம பாலு ரிப்போர்ட்டர் பாலு வந்திருக்கான், புஸ்தகம் ஏதோ போட்டிருக்கானா அப்படின்னு சொன்ன உடனே அவர் கண்ணுக்கு நேரம் அந்த புத்தகத்தை கொண்டு காமிச்ச உடனே என்னை நேருக்கு நேரம் பார்த்தார். அவர் சொன்னாலே நேருக்கு நேரம் பார்க்கும்போது அந்த வைப்ரேஷன் தாங்க முடியாதுங்கிற மாதிரி இன்னைக்கு நேருக்கு நேர கண்ணோடு கண் பார்த்த உடனே என்னால் அதை தாங்கிக்க முடியும். நான் அப்படியே தலை குனிந்தேன். அப்போ வந்து எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி என்னென்னா இன்றைக்கி இந்த மகாபரிவா அனுஷத்தினுடைய அனுகிரகம் இதெல்லாம் செய்யறதுக்கு என்ன காரணம்னு பல நேரங்களை யோசித்து பார்த்தபோது தான் அந்த சம்பவம் தான் நினைக்க வரும். அப்போ உடனே மகாபரிவா என்ன பண்ணார், இப்படின்னார். ஒன்றுமே புரியல. சந்திரன் திருப்பி இப்படின்னார். அப்புறம் தான் தெரிஞ்சது யாரோ பச்சை மஞ்சளை வந்து நறுக்கி இந்த ஓட்டையை போட்டு ஒரு 108 போட்டு யாரோ ஒரு மாமியை கொண்டு வந்து கொடுத்துருக்கா. அது மகாபரிவா கழுத்தில் இருந்தது. அதை சந்திரன் வந்து மகாபரிவா கழுத்துலேருந்து அந்த மாலையை கழட்டி அந்த இதை என்னுடைய கழுத்தில் கொண்டு போட்டார். அன்றைக்கி மகாபரிவா கொடுத்த மாலை எனக்கு வந்தது. அதனுடைய தாக்கமாக கூட இப்படி கையை காமிச்சார். ஒரு கூட நிறைய ஆப்பிள் பழம் இருந்தது. அதை நான் எடுத்துகிட்டு போய் எங்கே கொண்டு போகிறது வரிசையாக குழந்தைகளுக்கு கையில் கொடுத்துட்டு வந்தேன். இது எதுக்காக சொல்லனா, இந்த நேருக்கு நேர் பார்க்கிற அந்த பார்வை இருக்குல்லவா, அது வந்து பல பேருக்கு வாழ்க்கையில் கிடைத்திருக்கும். எனக்கும் நிறைய மகாபரிவாவுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த நிறைய சம்பவங்கள் அந்த நான் காஞ்சிபுரத்தில் இருந்த பொழுது நிறைய செய்திகள் இருக்கும். ஆனால் அண்ணா வந்து ரொம்ப, அதாவது இன்னைக்கு மகாபரிவாளை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்கிற ஒரு பெரிய ஒரு தூதராகத்தான் நான் அவரை பார்க்கிறேன். உண்மையிலே இன்னைக்கு அதை சொல்லுகிற விதம், சில நேரங்களில் அவர் மேடையில் உட்கார்ந்துட்டு பேசுகிற போது நான் வந்து கணேஷ சர்மா அவர்கள் பேசுவதாக நான் நினைப்பதே கிடையாது. கிடையாது நம்ம உற்று பார்த்தால் ஏதோ மேடையில் உட்காந்து அவர் சொன்ன செய்திகளை மகாபரிவாலே நமக்கு சொன்னது மாதிரி எனக்கு தோணும். அதுதான் உண்மை, இது சத்தியம். அந்த அடிப்படையிலே ரொம்ப அற்புதமான செய்திகளை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சாய் தொலைக்காட்சி இன்னும் கொஞ்சம் புண்ணியத்தை இவர் மூலம் தேடிக்கொண்டிருக்கிறது என்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ராத்திரி 8:30 மணி ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் இல்லத்தில் பார்த்தா இவர் பேசிக்கொண்டிருக்கிற செய்திகளை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய அற்புதமான பாக்கியமாக இந்த நிகழ்வு எனக்கு கருதப்படுகிறது சொல்லி திடீரென்று இந்த நிகழ்வு போன வாரம் கேட்ட உடனே அக்செப்ட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்திருக்கா. ஒரு மாமி கூட கேட்டா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, அது 2-3 நாள் நடக்குமான்னு கேட்டா. அவளுக்கு கண்டிப்பாக அடுத்த மாதம் அண்ணாட்ட ஒரு டேட் கேட்டுட்டு இந்த மண்டபமும் அவைலபிளாக இருந்தால் அது ஒரு 4 நாட்கள் தொடர்ச்சியாக அவருடைய உரையை இன்னும் நிறைய பேரிடத்தில் சொல்லி நிறைய பேர் பெரிவாருடைய வரலாறு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மகாபரிவாவுடைய மகிமையை இன்னும் நிறைய கேட்க வேண்டும். அதற்கான ஏற்பாட்டை நான் கண்டிப்பாக செய்வேன் என்று சொல்லி சமீபத்தில் மதுரை பிக்ஷை நடந்தது. அப்போ வந்து காஞ்சிபுரம் போயிட்டு 40 பேரை அழைச்சிட்டு போயிருந்தேன் ஏசி பஸ்ஸில். காஞ்சிபுரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊராக பிளான் பண்ணோம். அந்த பிளான் பண்ணி நடக்கலை. நாங்கள் ஒரு அம்பாள் திருச்சியில் அம்பாள் கோவில் பார்த்துட்டு நேராக திருத்தணி போகணும்னு நினச்சோம். அதுக்கு நேராக ஆகலை. திடீர்னு பார்த்தா 13 கிலோமீட்டர் திருவண்ணாமலைன்னு போட்டிருந்தான். திருவண்ணாமலைக்குள்ளே போய் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் ராத்திரி காஞ்சிபுரம் போயிட்டு அடுத்த நாள் ஏனாத்தூர் மன்னிக்க வேண்டும் ஓரிக்கை போயிட்டு ஓரிக்கையிலேருந்து வருகிற வழியில் நானே காஞ்சிபுரத்தில் இருந்திருக்கிறேன். அங்கே போய் ரொம்ப பார்த்ததில்லை. தேனம்பாக்கம் பார்க்கிற ஒரு வாய்ப்பு கடைசியில்
கொஞ்சம் வாய்ப்பு இருந்தால் ஓரிக்கை தேனம்பாக்கத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் தரிசனம் பண்ண வேண்டும். தேனம்பாக்கத்தில் மகாபரிவா 12 வருஷம் இருந்ததாக அப்படிதான் நான் கருதுகிறேன். அண்ணாட்ட கேட்டால் தெரியும். 12 வருஷம் அந்த ஊரில் தான் இருந்தாராம். அங்கே அந்த தேனம்பாக்கம் வந்த உடனே இங்கே தான் பெரியவா படிமடியெல்லாம் ஏறி ஏகாம்பரநாத தரிசனம் பண்ணுவார், காமாட்சியை தரிசனம் பண்ணுவார். பின்னாடி ஒரு பிள்ளையார் இருக்கு, அந்த பிள்ளையாருக்கு பேர் மகாபரிவா, அவர் சந்திரசேகர் பிள்ளையார்னு பேர் வைத்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லிட்டு, இந்த யாருக்காவது பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னா இந்த பிள்ளையாரை 5 வாரம் தொடர்ச்சியாக ஒரு தேங்காய் வச்சு நமஸ்காரம் பண்ணி வடல் போட்டால் கல்யாணம் ஆகும். இப்படி தொடர்ச்சியாக வர முடியலன்னா அங்கேயே தேங்காய் விற்கிறார். 5 தேங்காய் எடுத்துகிட்டு போய் அந்த பிள்ளையாருக்கு 4 தேங்காயை வச்சுட்டு ஒரு தேங்காயை நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு சுற்றி வடல் போட்டால் அதெல்லாம் சித்தியாகும் என்கிற தகவல்லாம் சொன்னார்கள். எனக்கு ரொம்ப அது கூட கூட எனக்கு இந்த பஸ்ஸுக்கு நேரமாகிவிட்டது. இருந்தாலும் அண்ணா 8:30 முடிக்க வேண்டிய எனக்காக நீங்கள் 8 மணிக்கு முடித்தார். நான் 8:15 வரைக்கும் பேசுங்களேன் என்று கூட சொன்னேன். திட்டமிட்ட நேரத்தில் சரியாக தொடங்கி இந்த பேச்சை முடித்திருக்கிறார். அப்போ ஒரு செய்தியை சொன்ன அந்த சொல்லிட்டு வந்தவா ஒரு முறை பெரியவா தன்னுடைய சிஷ்யரை அழைச்சி காஞ்சிபுரம் அது தேரா என்னன்னு தெரியவில்லை சொன்னது. அது கடைசியிலே நான் அதை சரிப்படுத்திக் கொள்கிறேன். இதே கிளம்பி வாடா போகலான்னு சொல்லி காமாட்சி தேரில் வர அவளை பார்த்துட்டு வரலான்னு சொன்ன உடனே புதுப்பெரிவாட்டை அந்த மணிக்கணும் மகாபெரிவாட்டை அந்த பையன் சிஷ்யன் சொன்னால், பெரியவா இப்போதே 6 மணி ஆயிடுத்து, சேர் உள்ள 6 மணிக்கெல்லாம் போயிடும்பாளே, அதுக்குள்ளே போகணுமான்னு கேட்டால் இல்லை வாடா போகலாம் அப்படின்னாராம். தேனம்பாக்கத்துலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்தாராம். திருப்பி பெரியவா அப்போதே 6:45 ஆயிடுத்து, அது உள்ளே போயிருக்கும் பெரியவான்னு சொன்னால் வாடா போகலாம் அப்படின்னாராம். இப்படி போயிட்டே இருக்கும்போது காஞ்சிபுரம் பக்கத்தில் வந்த உடனே அங்கே வரவாள்லாம் கூட்டத்துக்கு போயிட்டு வந்தவாள்லாம் சொன்னாலாம், ஒரு தேர் அந்த வாசலுக்கு 3/4 மணி நேரம் ஆயிடுத்து அப்படின்னாலாம். அப்பவும் சொன்னாலாம் அந்த பையன் பெரியவாட்ட, பெரியவா 3/4 மணி நேரம் ஆயிடுத்தா உள்ளே போயிருக்கோம் அப்படின்னு ஒன்று வாடா போகலாம் அப்படின்னாரு. அப்பவும் சிரிச்சுண்டு. அப்போ என்ன நடந்ததுன்னா, மகாபெரிவா அந்த தேர் பக்கத்தில் போன உடனே அந்த தேரை உள்ள நகர விடாம ஒரு யானை குறுக்க படுத்துட்டு இருந்துதான். இவர் வருவார், இவர் இது பண்ணக்கூடாதுன்னு பெரியவா அப்புறம் மகாபெரிவா அந்த சுற்றி நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த யானை கஜராஜன் தட்டி கொடுத்தாரா, அது போயிடுத்துங்கிற தகவலை எனக்கு ஒரு புதிய தகவலாக அன்னைக்கு அந்த தேனம்பாக்கத்தில் அந்த இதை பார்த்து கொண்டு இருக்கிற நண்பர் சொன்னார். ஏன்னா இது மாதிரி உண்மையிலேயே முருகேசன்னா போன அனுஷத்தில் கூட மதுரையில் பேசும்போது சொன்னார், பிற மதத்தவர்கள் குருடன் கண் தெரிந்தது, காது கேட்காதனுக்கு காது கேட்டதுன்னு மேடையில் ஏறி பேச வைக்கிறாங்க. ஆனால் நம்ம இதில் நிறைய நடந்துட்டு இருக்குன்னு சொன்னார். அதை மெய்ப்பிக்கிற விதமாகத்தான் டிவிஆர் சாரியோட பையன் குழந்தையோட பொண்ணோட கதையை சொல்லி, அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு குழந்தை பிறந்து அவர் ரொம்ப அழகாக பேசிட்டு இருக்கா, கூடையாக பேசிட்டு இருக்காருன்னு ஒரு வித்தியாசமான தகவலை எல்லாம் சொன்னார்கள். அண்ணா அவர்களுக்கு நம்ம வேண்டிக்கிறதெல்லாம் அவருக்கு நம்ம பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அவருடைய குரல் வளம் எப்பொழுதும் போல இன்னும் நிறைய இருந்து நிறைய பேருக்கு மகாபெரிவாளை இந்த உலகம் முழுக்க இருக்கிறவர்களுக்கு அவர் நாமெல்லாம் பெரியவா காலத்தில் வாழ்ந்தோம். அதுதான் ஒரு பெரிய சிறப்பு. நாம் இப்போ ஒவ்வொருத்தரும் நான் பெரியவாளை போய் பார்த்தேன், அது நடந்து இது நடந்து ஒவ்வொருக்கும் ஒரு அனுபவங்கள் இருக்கும். அந்த அடிப்படையில் பெரியவாளுடைய புகழ் பாடுகிற தூதராக இன்னும் நிறைய காலம் இந்த அற்புதமான அரும்பணி ஆற்ற வேண்டும். ஒரு மயிலாப்பூரில் அனுஷ வைபவத்தை தொடர்ச்சியாக பல்வேறு வருடங்களாக நடத்தி வருகிறது. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்களும் மதுரையிலே அனுஷத்தை தொடங்கி இந்த மாதம் 59 மாதம் ஆகியிருக்கிறது. 59வது மாதம். ஒரு நாள் இரவிலே என்னுடைய கனவிலே மகாபெரிவாவுடைய விக்கிரகம் புரட்டி போட்டு அதை போய் நான் மடத்தில் போய் சொல்ல, அது ஒரு பெரிய கதை. பெரியவா விக்கிரகம் வந்தது, பாதுகை வந்ததெல்லாம். ஸோ அந்த அடிப்படையிலே இன்றைக்கு எதேச்சையாக ஏற்பாடு செய்திருந்தாலும் கூட்டம் ரொம்ப குறைவாக இருந்தது. அடிக்கடி கூட்டம் குறைவாக இருக்கிற போதெல்லாம் எனக்குள்ளே ஒரு ஜால்சாப்பு சொல்லிக்கொள்வேன். வந்திருக்கிற அத்தனை பேருமே எண்ணிக்கையிலே குறைவுபட்டவர்களாக இருந்தாலும் அத்தனை பேரும் எண்ணங்களிலே உயர்ந்துபட்டவர்கள் என்பதனாலே இந்த நிகழ்வு என்னை பொறுத்தவரை பெரியவாளுடைய செய்தியை நீங்கள் கேட்கிற 50-60 பேர் கேட்டால் இது ஒரு 6000 பேர் 6 லட்சம் பேருக்கு அவருடைய செய்தி இன்னைக்கு ராத்திரி போய் சேரும் என்கிற தகவலை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கிற அத்தனை பேருக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்போ தீபாராதனை ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர சத்குரு மகாராஜ் கி. அண்ணாவுடைய உரை எப்பொழுதும் டெலிகாஸ்ட் செய்து அதை யூடியூபிலே ஒவ்வொரு முறையும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிற விஜயன் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.